யார் சொல்றது? உங்கள் மதம், உங்கள் மத குருக்கள், உங்கள் வேதம். அது ஆத்திகம், அது ஆன்மீகம். நாங்க என்ன சொல்றோம்? பல்லக்கில் பயணம் செய்பவன் ஆதிக்கவாதி, அவனை தூக்கி சுமப்பவன் ஏமாளி, ஏமாந்து தூக்கி போறான்னு சொல்றோம். அது தவறா? அது தவறா? யோசிச்சு பாருங்க. பிள்ளையார நாத்திகம் ஆத்திகம்னா என்ன? பிள்ளையார செஞ்சு கொண்டு போய் தண்ணீர போட்டுட்டீங்கன்னா அது ஆத்திகம், தடுமாறி தரையில போட்டுட்டீங்கன்னா நாத்திகம். இதுதான். இதுல என்ன நாங்க தவறு செஞ்சிட்டோம்? என்ன நாங்க தப்பு செய்யறோம்? பகுத்தறிவுங்கிற சொல் ஏன் உங்களுக்கு பிடிக்கல? அறிவோட இருங்க என் மக்களேன்னு சொல்றதுல என்ன உங்களுக்கு எரிச்சல்? ஏன் உங்களுக்கு இந்த ஒரு ஒவ்வாமை? எங்க மேல எதுக்கு வெறுப்பு? என்ன ஒரு கேவலம் இது? எந்த தேர், சக்தி வாய்ந்த எல்லா சாமியும் எடுத்து தேர்ல வைக்கிறீங்களே, விட்டுட்டு விளைக்கிறீங்களே. 1/2 கிலோமீட்டர் வேணாம், 1/2 பரலாங்கு வேணாம், 1/2 அடி வேணாம், ஒரு அங்குல அந்த தேர் கடவுள் அருளால நகர்ந்துருச்சுன்னா நாங்க எல்லாரும் கருப்பு சட்டை கட்டிட்டு விழுந்து கும்பிடுறோம். என்னைக்குடா தேர் தானா ஓடி இருக்கு? உழைக்கிற மக்கள், தேரை செதுக்கிய நாங்கள், வடத்தை முறுக்கிய நாங்கள், அதை கட்டி அந்த சிலையை செதுக்கிய நாங்கள் மேல இழுத்து, நாங்க உடல் இருக்க ஒட்டு திறனையும் ஒன்று சேர்த்து இழுத்தா தாண்டா உங்க கடவுள் இருக்க மயிலாண்டி இருக்க தேரை நகருது. அப்புறம் எங்க கடவுளுக்கு சக்தி இருக்கு? எங்க இருக்குது? எத்தனை காலத்துக்கு இன்னும் இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு கும்பிடுக்கிட்டு அரோகரா ஐயோ ராமான் இழுத்துக்கிட்டு அலைவ? நீ எத்தனை காலத்துக்கு அலைவ? 1 வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷமா, 30 வருஷமா, 40 வருஷமா, 300 ஆண்டா, 400 ஆண்டா, 5000 ஆண்டுகளா? இது என்னது? எதுக்கு இந்த மூளை உனக்கு? எதுக்கு கலட்டி போட்டு வெறும் மண்டை ஓட்டன திரி? ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு பிரச்சனை இல்லைங்கிறேன். பாம்புக்கு பிளவுபட்ட நாக்கு, நாக்கை வெளியே நீட்டும் போது 2ஆ விளந்திருக்கும். அதால எதையும் உறிஞ்சி குடிக்க முடியாது, முழுங்கும். முழுங்கிட்ட திருப்பி கக்கவும் முடியாது. அதுக்கு போய் பாலை ஊத்துறிய, அது என்னவோ நினைச்சு குடிச்சிட்டு அலர்ஜியில செத்து போயிருக்கு. என்ன ராமநாராயணன் படமா? பாம்பு பால் குடிக்கிறதுக்கு வச்சோம், உடிச்சு குடிக்கிறதுக்கு. நாங்க எப்படி எடுப்போம்? பாம்பை கொண்டு பால்ல வாய வைப்போம், அப்புறம் பாம்பை எடுத்துருவோம், அப்புறம் கொஞ்சம் பாலை கீழே ஊற்றுவோம், திருப்பி கொண்டு பாம்பு வாய வச்சு கொஞ்சம் ஒரு ஷாட் எடுத்துக்குவோம், அப்புறம் பாம்பை வெளியில எடுத்துருவோம், அப்புறம் விட்டுருவோம். வெறுங்கிடத்துல பாம்பு வாய வச்சிருக்க மாதிரி எடுத்துருவோம். அங்கேயும் உங்களை ஏமாத்துறோம். ஏமாத்துறோம், நானே சொல்றேன் ஏமாத்துறோம், ஏமாந்துறாதீங்கன்னு. அப்போ நீங்க நம்பினீங்கன்னா என்ன அர்த்தம்? பாம்புக்கு கூடு கட்ட தெரியாது, அதற்கான வலையை செஞ்சுக்கிறாது. கரையான் புத்துல போய் பதுங்க. இப்படி இருக்கிறதுல பாம்பு புத்துன்றீங்க, அதுல போய் ஊத்துறீங்களே, அந்த மண்ணு பாலை குடிச்சிடாதா? பாம்பு படுத்துட்ட இடத்துக்கே போய் சேராது. இத்தனை தாய்மார்கள், எவ்வளவு குடும்பங்கள் குடங்குடமாக பாலை கொண்டு ஊத்துது. பக்கத்து வீட்டுல பயிற்சி சேர்ற குழந்தைக்கு பால் கொடுக்க பாசத்தோட ஓடி போற ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு குடும்பம் இருக்கா? இல்லையே. ஏன் அது இல்லை? அந்த மாந்த நேயம், அந்த மனித பிரியத்தை தான் நாங்க நேசிக்கிறோம், நாங்க போதிக்கிறோம், நாங்க உங்களுக்கு சொல்ல நினைக்கிறோம். அப்படி ஏன் அந்த மனித சமூகம் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறோம்? அப்படி வாழணும்னு நினைச்சு துடிச்ச ஒரு தலைவன் தான் உலகத்தில் தந்தை பெரியார். ஐயோ, என் மக்களை அறிவார்ந்த மக்களாக ஆக்கிவிட முடியாதா? இந்த சாதிய இழிவிலிருந்து என் மக்களை துடைச்சு காப்பாற்ற முடியாதா அப்படின்னு கடைசி வரை கால நெகம் கீறிட்டா எந்திரிக்க மாட்டேன், தலைவலினா படுத்துக்கிறேன், சின்னதுன்னா ஒரு காயம்னா உட்கார்ந்துக்கிறேன். இங்க அறுத்து மூத்திரத்தை வெளியில ஒரு சட்டி, குடல் இறக்கம், குடல் கிழிஞ்சு தொங்குது. 95 வயசுல நாற்காலியில் உட்கார்ந்து கடைசி பேச்சு வரைக்கும் அந்த 1.25 மணி நேரம் பேசினதையும் ஒரு வார்த்தை பிறடல, ஒரு வார்த்தை தடுமாறல, நினைவு தப்பல. கடைசி வரைக்கும் உனக்காகும் எனக்காகும் இந்த உலகத்திலே பேசி செத்த ஒரே தலைவன் தந்தை பெரியார். பின்ன ஏன் எங்களுக்கு என்ன வெறி? என்னையெல்லாம் கேட்கிறேன், ஏன் தேவையில்லாத வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? இதுக்கு வேண்டாத வேலை. இதை விட நான் பிறந்ததுக்கு என்ன செஞ்சிட முடியும்? இதை விட எனக்கு என்ன பெருமை இருந்துட முடியும்?
இந்த கருப்பு சட்டை விட எனக்கு பாதுகாப்பான உடை என்ன இருந்துட முடியும்? கர்ணனுடைய கவச குண்டலத்தை விட, அவன் நெஞ்சில் தாங்கி வந்த உடையை விட மிக பாதுகாப்பான உடை எனக்கு இந்த கருப்பு சட்டை. நான் மரண நிமிடம் என்னை கேட்கிறாங்க எல்லா பெண்களும் ஆண்களும்,